ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நீர் எங்களோடு கூட இடைபெடவன்மாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானதாமை இடைபெடவன்மாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்த ஒன்று, இந்த மாதம் நவம்பர் மாதம் என்ன, ஒளி வீசும் ஆண்டின் நிலைவாழ்வு தரும் ஒளி வீசுவோம். நிலைவாழ்வு தரும் ஒளி வீசுவோம் என்பதற்கு நமக்கு ஆதாரமாய் கொடுக்கப்பட்ட வேதவசனம் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஆம், நிலைவாழ்வு தரும் ஒளி வீச வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஜீவ ஒளியை வீச அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஜீவ ஒளி என்று சொல்கின்ற பொழுது நமக்கு தெரியும், ஜீவன் இருக்கிற மட்டும்தான் நாம் எதாவது செய்ய முடியும். ஒளிக்கு ஜீவன் இருக்கின்ற பொழுது அது எப்பொழுதும் பிரகாசிக்கின்றதாக இருக்கும். ஒளி என்பதல்ல, நாம் ஒளி வீச மட்டுமல்ல, ஜீவ ஒளியை நாம் கொடுக்க அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். இந்த நாளில் ஜீவ ஒளியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொன்ன இதை நாம் இந்த நாளில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் 14 முதல் 21 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், பவுலுடையார் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது, ஆதி திருச்சபையில் யூதர்கள் கிரேக்கர்கள் அடிமைகள் என்று பல நிலையில் அங்கம் வைத்திருந்தனர். ஆனால் அங்கு பார்க்கின்ற பொழுது பொதுவாக யூதர் நின்று ஜெபிப்பார்கள். ஆனால் பவுலோ பணிவுடன் முழங்கால் படியிட்டு, அதுவும் சாஷ்டாங்கமாய் விழுந்து விசுவாசிகளின் வாழ்க்கைக்காக மன்றாடுகிறார் என்று பார்க்கின்றோம். இதனாலே நாம் இதை ஒரு 3 தலைப்புகளிலே சுருக்கமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, கிறிஸ்து செயல்பட அனுமதிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படுகின்ற வார்த்தை. அன்புக்குரியவர்களே, உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது இந்த 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு பார்க்கின்றோம். உங்கள் நிமித்தம் வாசிக்கலாமே. 14, இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள குடும்பத்துக்கு நாமகனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் சகல பரிசுத்தவான்களும் கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணனும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்படின்னா உள்ளான மனிதன் பலப்படுகின்ற பொழுது நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்துக்காக மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே உள்ளான மனிதனுடைய என்பது அவனுடைய சிந்தனை, மனசாட்சி, சித்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியதான் மனிதன். இந்த 3 நிலைகளிலும் மனிதன் பலப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். கிறிஸ்துவுக்கு முதலிடம் அடிக்க வேண்டும். சுயத்தை அழிக்கப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் நமக்குள்ளாக வர முடியும். நம்முடைய சுயம் எப்பொழுது அழிகிறதோ அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் கிரியை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். 9, 10, 11 வசனங்களை சொல்லுகின்றார். அங்கு சொல்கின்ற பொழுது, அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலான அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவுக்கும் தேவனுக்கும் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று
நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நேமத்தை அவருக்கு தந்திரினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கின்ற தேவனுக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாமத்துக்கும் மேலான நேமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்றால் அவங்க பார்க்கின்றோம். அவரிடத்திலே எல்லாரும் முழங்கால் படிய வேண்டும். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முன வேண்டும். ஆண்டவருடைய திருசன்னத்தில் வருகின்ற பொழுது நாம் முழங்கால் படியிடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவதாய் நீங்கள் நானும் ஒளி வீசுகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். இதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நாம் இருக்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி செயலாற்றிக் கொண்டிருக்கின்றோம், நாம் நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுகின்ற மக்களாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய உள்ளான மனிதன் பலப்படுகின்ற பொழுது தேவ ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உள்ள ஆண்டவருடைய திருச்சமத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன வைத்திருக்கின்றாரோ அதை பெற்று நீங்கள் நானும் நிலை வாழ்வை தரும் ஒளி வீசுகின்ற மக்களாய் நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அதே எபேசியர் இருக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றி நிறைவேற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களிலும் கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறைப்படவும் அவர் தமது மகியினுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க எவ்வளவு பவுலடியாருடைய எபேசிய சபைக்கு எழுதினார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் வேண்டிக் கொள்கிறேன், அங்கு உள்ளான மனிதன் பலப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்கு பார்க்கின்ற பொழுது அனுக்கிரகம் பண்ண வேண்டிக் கொள்கிறேன். அவரிடத்திலிருந்து தான் நமக்கு வேற யாரும் இல்லை. அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்புள்ள கர்த்தர். அதாவது யோவான் 3:14 சொல்கின்ற பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? இவ்வளவாய். நாம் அன்பு கூறவ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பு இவ்வளவு என்று அறிந்திருக்கின்றமே. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அன்பு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ரோமர் 5:8 பார்க்கின்ற போது நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் ஆண்டவர் அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்து அவர் மூலமாய் உங்களுக்கு எனக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார் சொன்னால் அந்த அன்புக்கு ஈடு என்ன உண்டு? எனவே நீங்கள் நானும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்னும் யோவான் 5:9 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது. நாம் எதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அன்பை வெளிப்படுத்தவே கிறிஸ்து உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். இதால் வரக்கூடிய நாட்களிலே அவருடைய முதலாம் வருகையை நாம் ஆசிரிக்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் ஆயத்தப்பட அழைக்கப்படுகின்றோம். இந்த அன்பிற்கு எல்லை இல்லை. நீளம் ஆழம் உயரம் இவற்றை வரையறுக்கவே முடியாது. எனவே நாம் அறிவு கெட்டாத இந்த அன்பை நாம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி பவுலடியார் சொல்கின்றார். நீங்கள் நான் நினைத்து பார்க்க முடியாது. இன்னைக்கு நினைத்து பாருங்க. நிற்கிறதே நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பதவியினால் அல்ல, நம்முடைய அந்தஸ்தினால் அல்ல, நம்முடைய அதிகாரத்தினால் அல்ல. நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை. எனவே நீங்களும் அந்த அன்பை நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் பார்க்கின்ற போது நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் எப்படி அன்பிலே நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். மூன்றாவதாக கிறிஸ்து செயல்பட அனுமதிக்க வேண்டும். கிறிஸ்து செயல்பட அனுபவிக்க வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக, இது நமக்கு மட்டுமல்ல, தலைமுறை தலைமுறையாக நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மிடத்தில் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். நம்மோடு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறையும் இயேசுவின் அன்பை ருசிக்க வேண்டும். அவரிடத்திலும் ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட வேண்டும். என்றால் தேவன் சபைக்கு தலையாய் இருக்கிறார். தான் பவுலடியார் சொல்கின்ற வார்த்தை. அவர்தான் தலை, அவருடைய சரீரமாகத்தான் தலை இருக்கின்றது. நீங்கள் நானும் அவயவங்களாய் இருக்கின்றோம். நீங்கள் நானும் அவருடைய அவயவங்களாய், சபையின் அவயவங்களாய் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி கிரிகை செய்து கொண்டிருக்கின்றோம்? நமக்குள்ளாக ஆண்டவர் இருப்பார் என்றால் நம்முடைய கிரிகையிலே நாம் வெளிப்படுத்துகின்றவர்களாக இருப்போம். என்னால் கிரிகையிலே வல்லவராய் நாம் ஆராதிக்கின்றோம். அவர் வல்ல செயல்களை செய்கின்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவை. நாம் ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் உங்களையும் என்னை குறித்து ஆண்டவர் ஏதோ நினைத்திருக்கிறார். அது உங்களை நீங்கள் நானும் நினைப்பது போலல்ல, அவர் நம்மை குறித்து உயர்ந்ததை நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வல்லமை நம் மூலம் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது 5 முதல் 9 வசனத்தை பார்க்கின்ற போது சீமோன் பேதுருவிடத்திலே இயேசு சுவாமி சொல்வதை பார்க்கின்றோம். யோவான் 13:5 அங்கு சொல்வதை பார்க்கின்றோம். பேதுரு நமக்கு தெரியும், ஆண்டவரோடு கூட வாசிக்கலாமே. பாருங்க, நீ செய்வது இன்னது, இப்பொழுது எனக்கு இடம் கொடு. இப்படி எல்லாவற்றையும் செய்வது, நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நீதியை நிறைவேற்றுகின்ற மக்களாய், செயல்படுகின்ற மக்களாய் நீங்கள் நானும் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் கிறிஸ்து செயல்பட அனுமதிக்கும் போது நம்மை நல்வழிப்படுத்தி அது மட்டுமல்ல, சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். இவை நீங்கள் நானும் அவருடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கின்றோம். நிச்சயமாக ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனிதன் இந்த நாளிலே பலப்பட நீர் எங்களை அழைத்திருக்கிறப்பா, உண்மை அறிந்து கொள்ள எங்களை அழைத்திருக்கிறப்பா. நாங்கள் கர்த்தாவே, நீர் எங்களிடத்திலே செயல்பட நீர் எங்களை அழைத்திருக்கிறப்பா. அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருந்து இந்த மாதத்தில் எங்களை திருச்சபை கொடுத்த நிலை வாழ்வு தரும் ஒளியை வீசுகின்ற மக்களாய், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதான நேரமாய் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் எப்படிப்பட்ட ஒளி வீசுகின்ற மக்களாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் நினைத்து பார்த்து உங்கள் நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.